எங்கேயாச்சும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க யோகா பண்ண ஸ்ட்ரெச்ச பாட்டு இருக்கும் யோகா பண்ண சொல்ல அப்படி பண்ண சொல்ல உடம்புக்கான கான்சென்ட்ரேஷன் யாருமே பண்றது கிடையாது. ரொம்ப பேர் பண்றது ரேரா வந்து இந்த மெடிடேஷன் யோகா அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா பண்றாங்க. பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கணும். அந்த வெயிட் தவிர நீங்க ஒரு 40 கிலோ 30 கிலோ அதிகமா இருக்குன்னா அந்த வெயிட் எங்க வரும்? உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் இருக்குது, பின்னாடி கால்லாம் அப்படியே கிரீனா இருக்கு, இல்ல வரப்போற மாதிரி லைட்டா இருக்கு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வர்மா தெரபிஸ்ட் மாலதி இருக்காங்க. வணக்கமா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கேங்க. சந்தோஷம் மேம். மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வந்துட்டு இருக்கு. வெரிகோஸ்னா என்னன்றதே நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. ஆக்சுவலி வெரிகோஸ்னா என்ன, அது எதனால வருதுன்னு ஒன் பை ஒன்னா பேசலாமா? ஓகே ஓகே. வெரிகோஸ்னா என்ன? இப்போ மக்களுக்கு வந்து காலுக்கு பின்னாடி ஃபுல்லா நரம்பு, அதாவது கீழே இந்த குதிக்கால் இருக்குல்ல, அங்க இருந்தே வரும். அங்க இருந்து பின்னாடி வரைக்கும் இந்த தொடை வரைக்குமே வரும். ஓகே. இந்த கிரீன் கலர்ல அப்படியே நரம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கும். ஏன் அப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, ரத்த ஓட்டம் இருக்குல்ல, சீரான ரத்த ஓட்டம் இல்லாதனால அவங்களுக்கு அப்படியே வந்து நரம்பு அங்கங்க சுத்திட்டு இருக்கும். அப்படி அங்கங்க வந்து அடப்பும் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். பிளட் கிளாட் அங்கங்க அப்படியே பேட்ச் பேட்சா ஆயிடும். அப்படியே அது அந்த ரீசனுக்காக அவங்களுக்கு கால் வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. சோ இந்த மாதிரி காலுக்கு பின்னாடி சுருளா, 2 காலுக்கு பின்னாடி சுருளா ரத்த ஓட்டம் அப்படியே அடைச்சிட்டு இருக்கும். அந்த நரம்பெல்லாம் அப்படியே அடைச்சிட்டு இருக்கும். இதனாலதான் நம்ம வெரிகோஸ்னு சொல்றோம். மேம், நீங்க வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுறதுனால வெரிகோஸ் வெயின்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த ரத்த ஓட்டம் தடைப்படுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரத்த ஓட்டம் தடைப்படுறதுன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு சார். முதல்ல வந்து நம்ம இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது சரியா இல்லை நமக்கு. அதனால்தான் வெரிகோஸ் வெயின் வந்து அதிக பேருக்கு வருது. முன்னாடி இருந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துல வேலை செய்வாங்க, விவசாயியா இருந்திருக்காங்க, நிறைய வேலை செய்வாங்க. அதாவது காலையில எழுந்துச்சு இருப்பாங்க, 5 மணிக்கு எழுந்துச்சிட்டு அவங்க ஏதோ களி எல்லாம் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போய் வேலை செய்வாங்க, சாயந்தரம் வருவாங்க. இந்த மாதிரி ரொட்டீன் வாழ்க்கை போயிருந்தது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனா இப்போ செடன்டரி லைஃப்னு சொல்றாங்களே, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செடன்டரி லைஃப் எடுத்துப்போம், சரியா? அதாவது வீட்டுல வந்து ஒரு சோஃபான்னு இருக்குன்னு வச்சுங்க, அந்த சோஃபாலே தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆல் டைம்ஸ் எப்ப மேல சோஃபால தான் உட்காந்து, ஒரு தரையில உட்காந்து பாத்திருக்கீங்களா? யாரும் வீட்டுல யாரும் கீழே உட்காந்து சாப்பிடுறது இல்ல. கீழே சும்மா தான் உட்காருது இல்லையே, முன்னாடிலாம் சும்மா உட்காந்து இருக்காங்களா கீழே? எப்பவுமே சோஃபால தான் உட்காருவாங்க. ஸோ சாப்பிட்றதுனாலும் டைனிங் டேபிள், அது ஒரு ஃபேஷனா மாறி போச்சு. சோஃபா, டைனிங் டேபிள், அதுலதான் உட்காருது. எப்போ வந்து நம்ம வந்து காலை ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்றது கிடையாது. காலை வந்து நல்லா மடிச்சு நம்ம கீழே உட்கார்றோம்ல, சப்பாங்கால் போட்டு உட்கார்றோம், அந்த மாதிரி உட்கார்றது, அந்த மாதிரி யோகா பண்றது, அந்த மாதிரி நிறைய யோகா மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரவே வராது. யாருமே வந்து யோகா எல்லாம் பண்றதே கிடையாது. மோஸ்ட்லி சொல்றேன், எல்லாரும் வேலைக்கு போற அவசரத்துல மொத்த பேர் சொல்ல, மோஸ்ட்லி வந்து யோகா எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது. அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சு கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்க்கலாம். யோகா பண்ணணும். யோகா வந்து அந்த மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். ஓகேவா? எங்கேயாச்சும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க யோகா பண்ண ஸ்ட்ரெச்ச பாட்டு இருக்கும் யோகா பண்ண சொல்ல. அப்படி பண்ண சொல்ல அந்த சர்க்குலேஷன் எல்லாம் சீராகும். எப்போ சர்க்குலேஷன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி சீராகுதோ, யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சீராகுதோ, அப்போ இந்த பிரச்சனை கம்மியாகும். வெரிகோஸ் ப்ராப்ளம் கம்மியாகுது. இது முக்கியமா வந்து யார் வந்து ஒழுங்கான வாழ்க்கை முறையில இல்லையோ, சோஃபாலே உட்கார்ந்து இருக்குது, இல்ல ஐடி ஃபீல்டுன்னு சொல்றாங்களே, அதுலயே கம்ப்யூட்டர்லயே ஃபுல்லாவே உட்கார்ந்து இருக்குது. ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து 12 o'clock நைட்டு 12 o'clock வரைக்கும் வேலை செய்யறாங்க. இன்னும் கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க. அவங்களாம் வந்து சும்மா கம்ப்யூட்டர் முன்னாடியே தான் இருக்காங்க, எல்லாருமே முன்னாடி தான் இருக்காங்க. அவ்வளோ சஃபர் ஆகுறாங்க. அவங்க வந்து டே டு டே மட்டும் தான் பாக்குறாங்க. நம்ம லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, எப்ப பிறந்து எவ்வளவு தூரம் இருக்கலாம், ஓகேமா? ஒரு 100 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனா யாராவது அது மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? உடம்புக்கான கான்சென்ட்ரேஷன் யாருமே பண்றது கிடையாது, ரொம்ப பேர் பண்றது கிடையாது.
ரேரா வந்து இந்த மெடிடேஷன் யோகா அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா பண்றாங்க. பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்க சொன்னீங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் வருது அப்படின்னு. நான் கேள்விப்பட்ட அதிக நேரம் நிக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது என்ன மேம் பிரச்சனை? இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? அதிகமான நேரம் வந்து காலை வந்து ஸ்ட்ரெயின் பண்றதுதான் மீனிங் அதுக்கு. நின்று இருக்கிறவங்க மட்டும் வரும்னு கிடையாது. நீங்க காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு சேர்லயே உட்காருங்க. உட்கார்ந்தா கண்டிப்பா உங்களுக்கு வெரிகோஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா ரத்த ஓட்டம் இல்ல. உட்கார்ந்து இருக்கீங்களா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் அதிகமா இல்லாதனால தான் அந்த பிரச்சனை வருது. நின்னவங்களுக்கு மட்டும் தான் வரும் இல்ல, நின்னவங்களுக்கு அதிகமா வரும். புரியுது. நிறைய டைம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். யாருக்கெல்லாம் வந்து காலில் ரத்த ஓட்டம் இல்லையோ, இடுப்புல இருந்து காலில் ரத்த ஓட்டம்லாம் சரியா அமையலையோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெரிகோஸ் வெயின்ஸ் எனக்கு இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? நீ கால் கொஞ்சம் தூரம் நடந்தா வலிக்கும். முதல்ல ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அப்பப்ப கால் வலிக்கும். அப்பப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு உட்காருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து நரம்பு இருக்குல்ல, கால் நரம்பு அந்த அப்படியில வந்து அப்படியே கிரீனா ஃபர்ஸ்ட் லைட்டா வரும். அதை நீங்க வந்து நம்ம கவனிக்காம விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நல்லாவே டார்க் கிரீனா அப்படியே கால் ஃபுல்லாவே பின்னாடி அப்படியே அந்த வெயின் ஃபுல்லாவே கால் அப்படியே கிரீன் கலர் ஆகும், டார்க் கலரா ஆகும். அதையும் நம்ம கவனிக்காம விட்டுறோம். எந்த ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து வருமா தெரப்பி நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய மசாஜ், வருமா மசாஜ் பண்ணாலே போதும். இது குணமாகிறதுக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்கு. வருமா மசாஜ் பண்ணாலே. ஸோ நம்ம வந்து காலுக்கு பின்னாடி ஒர்க்கே கொடுக்குறது, காலுக்கு ஒர்க்கே கொடுக்கல, உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க, காலுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின், நம்ம ஓவர் ஒபிசிட்டி இருக்குல்ல, நம்ம உடம்போட வெயிட் வந்து அந்த காலில் இறங்கும். அந்த நர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஒபிசிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கணும். அந்த வெயிட் தவிர நீங்க ஒரு 40 கிலோ, உங்க 40 கிலோ இல்லை 30 கிலோ அதிகமா இருக்குன்னா அந்த வெயிட் எங்க வரும்? உங்களுக்கு உடம்புல இருக்க வெயிட் எங்க நிற்கும்? காலில் தானே வரும். அந்த வெயிட் ஃபுல்லா காலில் தானே, முட்டி காலில் தான் வரும். அந்த ஓவர் வெயிட்னாலையும் வந்து உங்களுக்கு வெரிகோஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட்டும் ஒரு காரணம். வெயிட்டும் வந்து ஒரு காரணம் தான். நம்ம வந்து உடல் பயிற்சி செய்யணும், கரெக்டாக உடல் பயிற்சி செய்யணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் பண்ணும். அடிக்கடி இந்த வர்மா மசாஜ் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்களே தான் பண்ணலாம். வர்மா மசாஜ்ன்றது வீட்லயே ஒரு தெரபிஸ்ட் தான் போய் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அதை வந்து ப்ராப்பரா ஒரு இடத்துல கத்துக்குங்க, கத்துக்கிட்டு நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பர். நீங்க ஒரு வாட்டி போய் கிளாஸோ ஏதோ அட்டன் பண்ணி ப்ராப்பரான இடத்துல போய் அட்டன் பண்ணி கரெக்டான யார் சொல்லி கொடுக்குறாங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வீட்டுல பண்ணலாம். ஸோ காலுக்கு பண்றாலும் உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் வரப்போறது இல்லை. காலில் பண்றாலும் வர்மா மசாஜ் பண்றாலும் உங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துலாம் வரப்போறது இல்லை. ஆயில போட்டு எப்படி வர்மா மசாஜ் பண்றது, அந்த மெத்தட் எப்படி, அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம், வீட்லயே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப காரம் உள்ள உணவுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. புளி வந்து ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப வந்து சாப்பிடவே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லணும், சாப்பிடவே வேண்டாம்னு சொல்ல. அடிக்கடி டெய்லியும் வந்து காரக்குழம்பு வைப்பாங்க சில பேர் வீட்டுல, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அது மாதிரி டெய்லி குழம்பு, அது எல்லா குழம்பும் வைப்பாங்க. புளி சாதம் செய்வாங்க அடிக்கடி. இந்த மாதிரி வந்து புளியை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்படி பார்த்தா ரசம் கூட நம்ம வீட்டுல டெய்லி செய்வாங்க. ரசம் வந்து தக்காளி ரசம் சாப்பிடலாம். தக்காளி ரசம் அதுல பூண்டு மிளகு போட்டா அது அற்புதமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி புளி வந்து அவாய்ட் பண்றது. புளி வந்து ரத்தத்தை வந்து சுண்ட வைக்கும். அதாவது திக்னஸ் பண்ண வைக்கும். அதிகப்படியான கொழுப்பை வந்து கம்மி பண்ணணும். ஏதாவது சீஸ், இப்போ வந்து உணவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஃபர்ஸ்ட் வாழ்க்கை முறை பார்த்தோம், அடுத்தது உணவு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகம். யாராவது ஜங்க் ஃபுட் சாப்பிடாம டெய்லியுமே சாப்பிடாம இருக்காங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பா வந்து அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சமோசா, நிறைய பேர் இது மாதிரி தான் சாப்பிட்டு இருக்காங்க. ஏதோ சம்திங் ஆயில் ஃபுட்டு, பர்கர், பீஸாலாம் வந்து அவ்வளோ வந்து நமக்கு அந்த கொழுப்பு சத்து தான் போடுறாங்க. சீஸ்ன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி நிறைய போடுறாங்க. பட்டரு, சீஸு, அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ கேடுது. இந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம எடுக்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர சொல்லதான் ரத்தத்துல வந்து அது சீரா ஓட்டம் இருக்க மாட்டுது. அது சீரா ஓட்டாம அங்கங்க காலெல்லாம் அடையுது.
இப்போ அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வராம இருக்கிறதுக்கு தடுக்கலாம். வந்தவங்களுக்கும் இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, எந்த முறையை பின்பற்றலாம்? வெரிகோஸ் வெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடர்ந்து நிக்கிறாங்க பாருங்களேன். ம். டீச்சர்ஸ் ஜாப். யாரெல்லாம் தொடர்ந்து போலீஸ் நிக்கிறாங்க. ஆஃபீசர்ஸ், இந்த போலீஸ் கடைகள்ல வேலை ஆபீசர். செய்றவங்க எல்லாரும். இன்னும் கேட்டா அந்த டிரைவர் சொல்றாங்க பாருங்க. ஆமாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நெறைய பெர்சன்டேஜ் வருது டிரைவர்ஸ்க்குலாம். எதனால மேம்? அவங்க வந்து அந்த ஓட்டிக்கிட்டே இருக்காங்களாம். அது ஹீட்டு. உட்காந்துட்டு இந்த வெயில்ல போயிட்டே இருக்காங்க பாரு. இந்த உட்காந்துட்டு வெயில்ல போயிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்கலாம் வந்து ஹீட் ஜாஸ்தியா வந்து ப்ரொடியூஸ் ஆயி, அந்த கால்ல ரத்த ஓட்டம்லாம் இல்லாம, உங்களுக்கு வந்து வெரிகோஸ் ஃபார்மேஷன் நெறைய இருக்கு. ஓகே. இப்போ அவங்களுக்கு அதான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் இருக்குது. பின்னாடி கால்லாம் அப்படியே கிரீனா இருக்கு. இல்ல வரப்போற மாரி லைட்டா இருக்கு. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, யோகா எக்ஸர்சைஸ பெட்டரா நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி லைட்டா தான் இருக்குன்னா, பெட்டர் நீங்க வந்து வர்மா மசாஜ், இல்ல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஆயுர்வேதிக் நல்லா பண்ணுவாங்க. கேரளா ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், அக்குபஞ்சர் மெத்தட், அக்குப்ரெஷர் சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த மாரி மெத்தட்ஸ் நீங்க அத கரெக்ட்டா வந்து நம்ப பாரம்பரிய மெடிசின்லயே இத சரி பண்ணலாம். மருத்துவத்திலே சரி பண்ணலாம். ஓகே. இது ஷாக்ஸ் போட்டா வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற மாரி சில பேர் சொல்றாங்க. சாக்ஸ் போட்டாலாம் குணப்படுத்தும்னு சொல்ல முடியாது சார். கண்டிப்பா அப்படிலாம் கண்டிப்பா குணமா ஆவாது. ப்ராப்பரான நீங்க வந்து அதுக்கான மூலிகை சாப்பிடணும். அப்புறம் அஸ்வகங்கா அந்த மாரி ரெகுலரா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். ரத்த ஓட்டத்த சீர் பண்ணும். ம். அஸ்வகந்தால வந்து அவ்ளோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ வந்து நெறைய பேர் அத வந்து சித்த மருத்துவர் நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சீரான ரத்த ஓட்டத்துக்கு வந்து அஸ்வகங்கா சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. அது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க நீங்க. அத கடையில விக்குது பவுடரா, அத வாங்கி பவுடர் பண்ணிட்டு, அ காலையில காலையில கொஞ்சம் இல்ல அஸ்வகந்தா நீங்க நைட்டு தான் எடுத்துக்கலாம். சாயந்திரமா ஒரு 7:00 வந்து அப்படியே வந்து தேன்ல குழச்சு சாப்பிடலாம். இல்ல வந்து அப்படியே சூரணமா வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தண்ணீர குடிக்கலாம். வெந்நீர் குடிச்சுக்கலாம். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸா வந்து நீங்க அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். உங்க வந்து ஃபர்ஸ்ட் நரம்பு மண்டல அமைதிப்படுத்தும். ம். அது இல்லாம சீரான ரத்த ஓட்டத்த உங்களுக்கு தெளிவா ஆக்கும். உடம்பு சீரா ஃபுல்லாவே சரியாகும். ரத்த ஓட்டம்னா உடம்பு ஃபுல்லாவே சொல்றேன். ம். ம். இப்ப உங்களுக்கு கால்னால ஈஸியா தெரியுது. கையில நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்றனால, அது அவங்களுக்கு அங்க வந்து பாதிக்க மாட்டேங்குது. ஏன் கால்ல மட்டும் வருதுன்னா, உங்க ஹோல் பாடி வெயிட் அதுல தான். தாங்குதுன்றாங்க. அதனால தான் அங்க வருது உங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவுது அது வருது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரும்? எந்த வயசுல இருக்கவங்களுக்கு வரும்? ஒரு 20 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருந்து வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அபௌட் 20 வச்சுக்கங்களேன். சின்ன பசங்க மோஸ்ட்லி வராது. ஏன்னா அவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்டிவா இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க. நெறைய கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரத்த ஓட்டம் நல்லாவே இருக்கும். செடென்டரி லைஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ, ம். அவங்களுக்குலாம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதாவது ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கவங்களுக்கு வரும். ஓவரா வந்து நின்னுகிட்டே இருக்காங்க பாருங்களேன். ம். அந்த மாரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாரி போலீஸ் ஜாப்ஸ், டிரைவரு அந்த மாரி பெரியவங்களுக்கு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 வயசு அவங்களுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. 40 வயசுக்கு மேல வந்து கண்டிப்பா வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வர்ம மசாஜ் மூலியமா வெரிகோஸ் வெயின்ஸ் எப்படி குணப்படுத்தணும்னு பார்த்தலாம் மேம். கண்டிப்பா சார். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் 6 வாட்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பண்ணணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து இந்த மாதிரி 2 பக்கமா பண்ணணும். 6 டைம்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு போகணும் பாருங்களேன். இந்த கட்டை விரல் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு போகணுங்க. பாருங்க இங்க இருந்து இப்படியே பாருங்க ஒரு ரொட்டேஷன் தெரியுதா? நல்லா பாருங்க. இதை ஒரு அழுத்தணும். இப்படி அழுத்தி இப்படி மேலுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே போகணுங்க. திருப்பியும் அதே மாதிரி இதை மாதிரி ரிப்பீட்டடா பண்ணுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணணுங்க. பாருங்க பாருங்க இப்படி நல்லா மேல இருக்க தூக்கிட்டு அப்படி லைட் அப்படி கொண்டு வரணும். இப்படி மேல இருக்க தூக்கிட்டு இந்த இடத்துல பாருங்க இந்த முட்டில இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பண்ணணும். இங்க பாருங்க
தம்பிக்கு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவா பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மசாஜ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின் அந்த எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் உங்களுக்கு.